Good morning students. In the last class we have seen unit 2 motion lesson. In motion lesson we seen already types of motion and then equation of motion and a graphical representation of motion along a straight line. All these things, motion of freely falling body and then uniform circular motion, centrifugal acceleration, centrifugal force, everything. Hope you all understood this chapter. So in this week we are going to see unit 11 atomic structure. In atomic structure we are going to see Rutherford's atomic model and then limitations of Rutherford's atomic model and Bohr's atomic model and then limitations of Bohr's atomic model, then mass number and atomic number. Okay, நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்க்க போகிறோம். அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் மூலமாக நம்மளுடைய எனர்ஜி எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்பீச்சில் பார்க்க போகிறீங்க. ஸோ லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மால் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேளுங்க. அதுக்கப்புறமா நம்ம லெசனுக்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசும்போது சொன்னாராம், யாருக்காவது 500 வேணுமா, 500 வேணுங்கிறவங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போது எல்லாருமே, முக்கால்வாசி எல்லாருமே கை தூக்கியிருக்காங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நோட்டை போட்டு நல்லா கசக்கி அதுக்கப்புறம் திரும்பவும் காமிச்சு கேட்டிருக்காரு, இந்த 500 உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் எல்லாருமே கை தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, காலில் போட்டு மிதித்து அந்த நோட்டை எந்த அளவுக்கு கசக்க முடியுமோ அந்த அளவுக்கு கசக்கி திரும்பவும் கேட்டிருக்காரு. அப்போவும் நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க. அப்போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு ரூபாய் நோட்டுக்கு இருக்கிற மதிப்பு உங்களுடைய சக்திக்கு இல்லையா, இந்த நோட்டு இவ்வளோ அழுக்கானாலும் வேணுன்றீங்க இல்லையா, அப்படி தான் நம்மளுடைய மனித சக்தியும், அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுடைய எனர்ஜியை நம்ம எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்பீச்சில் சொல்கிறேன். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜியை நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? Okay students, now we are going to see discovery of nucleus. In 1911, Lord Rutherford, a scientist from New Zealand, performed his famous experiment of bombarding a thin gold foil with very small positively charged particles called alpha particles. He selected a gold foil because he wanted as thin layer as possible, and gold is the most malleable metal. அவர் கோல்டு ஃபாயிலை செலக்ட் பண்ணிக்கிறாரு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா, கோல்டு இஸ் த மோஸ்ட் மாலியபிள் மெட்டல். கோல்டு தான் ரொம்ப ரொம்ப மெல்லிய தகடாக மாற்ற முடியும். அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறாரு. அதிலிருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்டு ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எப்படி பாஸ் ஆகும்னா, ஸ்ட்ரைட் லைனில் ஃபாயில் வழியாக பாஸ் ஆகும். சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வயர் ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட் ஃப்ரம் த ஸ்ட்ரைட் பாத். Some of the alpha particles slightly deflected from their straight path அப்படிங்கிறாரு. Very few alpha particles completely bounced back. ஒரு சில few alpha particles என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக bounced back ஆகுது. Okay, see this picture. You have to understand, in the luminescent screen to deflect scattered alpha particles வழியா என்ன வச்சிருக்காருன்னா, thin gold foil வச்சிருக்காரு. அந்த gold foil வழியா அந்த பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வரும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ளெக்டட் ஆகுது. எ ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட். தென் மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபாயில் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ லேட்டர் ரூதர்ஃபோர்ட் ஜென்ரலைஸ்ட் தீஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் scattering experiment and suggested a model of the atom that is known as Rutherford's atomic model. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் அவர் ஒரு அட்டாமிக் மாடலே டிசைன் பண்ணுறாரு. ஸோ வாட் இஸ் Rutherford's atomic model? Now we are going to see. The atom contains large empty space. Then இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டமில் என்ன இருக்குது அப்படின்னா, லார்ஜ் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. There is a positively charged mass at the center of the atom known as nucleus.
சென்டரில் என்ன இருக்குன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் இருக்குது. அந்த சென்டருக்கு என்ன பேருனா நியூக்ளியஸ் அப்படிங்கிற பேர். தென் த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டமோட சைஸை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். தென் த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் க்ளோஸ்டு சர்க்குலர் பாத் கால்டு ஆர்பிட்ஸ். எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா க்ளோஸ்டு சர்க்குலர் பாத். அந்த சர்க்குலர் பாத்துக்கு பேர் ஆர்பிட்ஸ். An atom is a whole is electrically neutral. ஆட்டம்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக என்னன்னு சொல்கிறோம் நம்ம, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறோம். தட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் ஆர் ஈக்குவல். உள்ளே இருக்க நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆட்டம் ஆஸ் அ ஹோல் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்றோம். ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடலை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம, சிமிலர் டு த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சோலார் சிஸ்டத்தில் சன் இஸ் அட் த சென்டர் அண்ட் த பிளானட்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் இட் இன் த சேம் மேனர். ஆட்டம், த நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ் த மெயின் மாஸ் அண்ட் த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் இட் இன் ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ். சோலார் சிஸ்டத்தில் சன் சென்டரில் இருக்க மாதிரி இங்கே நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே தான் சோலார் சிஸ்டத்துலேயும் பிளானட்ஸ் வந்து சன்னை ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. Okay, now in this model also some of the limitations. What are the limitations in Rutherford's model? According to electromagnetic theory, a moving electron should accelerate and continuously lose energy. இந்த electromagnetic theory படி வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸாக ஆசிலரேட் ஆகிட்டு இருக்கும்போது எனர்ஜியை லாஸ் பண்ணிடும். டியூ டு த லாஸ் ஆஃப் எனர்ஜி path of electron may reduce and finally the electron should fall into the nucleus. அது ரவுண்ட் பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக ஆக்சலரேட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பாத் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். அப்படி ரெடியூஸ் ஆகும்போது எலக்ட்ரான் ஷுட் ஃபால் இன்டு த நியூக்ளியஸ்குள்ளேயே அந்த எலக்ட்ரான் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஸோ ஆட்டம்ஸ் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். இந்த மாதிரி நடக்கும்போது ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். பட் ஆட்டமோட ப்ராப்பர்ட்டி ஆட்டம் ஆர் ஸ்டேபிள். ஸோ தஸ் Rutherford's model failed to explain the stability of an atom. அதனால தான் Rutherford's model வந்து stability of an atom வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததுனால அது ஒரு லிமிட்டேஷனாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீல்ஸ் போர் த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமோட மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீ எக்ஸ்பிளைன் த காசஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். 1913 நீல்ஸ் போர் வந்து ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியை வந்து டிஃப்ரெண்ட் மேனரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ the main postulates of Bohr's model of an atom are: in atoms the electron revolve around the nucleus in stationary circular paths called orbits or cells or energy levels. atom வந்து ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுவும் எதில் ரவுண்ட் பண்ணுதுன்னா ஸ்டேஷனரி சர்க்குலர் பாத் ஆர் ஆர்பிட் ஆர் செல்ஸ், இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. தென் while revolving around the nucleus in an orbit, an electron neither loses nor gains energy. Revolving around the nucleus in an orbit, ஆர்பிட்குள்ள இந்த எலக்ட்ரான் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்குது இல்லையா, நியூக்ளியஸை சுற்றி ரவுண்ட் பண்ணுது இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா நெய்தர் லாசஸ் நார் கெயின்ஸ் எனர்ஜி. ஓகே, an electron in a cell can move to a higher or lower energy cell by absorbing or releasing a fixed amount of energy. எலக்ட்ரான் வந்துட்டு எப்படி மூவ் ஆகும், ஹையர் ஆர் லோயர் எனர்ஜியில் மூவ் ஆகும். அப்போது அப்சர்பிங் ஆர் ரிலீஸிங் எ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. தென் the orbits or cells are represented by the letter K, L, M, N. that are numbers are n is equal to 1, 2, 3, 4 அப்படிங்கிறோம். first orbit K cell, second orbit L cell, n is equal to 2, third orbit M cell, n is equal to 3, fourth orbit N cell, n is equal to 4. Okay, the orbit closest to the nucleus is the K cell. K cell தான் ரொம்ப closest-ஆக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா least amount of energy and the electron present in it are called K electrons, and so on with the successive cells and the electrons. These orbits are associated with the fixed amount of energy. So Bohr called them as energy level or energy cells. இந்த ஆர்பிட்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிறதுனால
போர் வந்து இதை என்ன சொல்கிறாரு, எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி செல்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ in this Bohr's model also one of the limitation is that what is the limitation of Bohr's model? One main limitation was that this model was applicable only to hydrogen and hydrogen like ions. இந்த Bohr's model வந்து ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜன் லைக் அயான்ஸுக்கு மட்டும் இருக்கு. பட் it could not be extended to multi electron nucleus. Multi electron nucleus பத்தி இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. So that is the limitation of Bohr's model. Next we are going to see discovery of nucleus. In 1932, discovery of neutrons, next we are going to see discovery of neutrons. In 1932, James Chadwick observed when beryllium was exposed to alpha particles with about the same mass as protons were emitted. So beryllium வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ண வைக்கும்போது அங்கே என்ன கிடைக்குதுன்னா கார்பனும் நியூட்ரானும் கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 1932 ஜேம்ஸ் சாட்விக் அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ அப்சர்வ் பண்ணும்போது தீஸ் எமிட்டட் பார்ட்டிகல் கேரிடு நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. தேவர் கால்ட் அஸ் நியூட்ரான்ஸ். ஸோ அப்போது இட் இஸ் டீனோட்டட் பை 0n1 அப்படிங்கிறவங்க. the subscript 1 represents its mass and the subscript 0 represents its electrical charge. So now we are going to see what are the properties of neutrons. This particle was not found to be deflected by any magnetic or electrical field, proving that it is electrically neutral. இந்த பார்ட்டிக்கல் வந்து எது மூலமாக வரல, நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகலை. எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாகவோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமாகவோ டிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ பட் இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.676 into 10⁻⁻24 கிராம். ஸோ அப்போது 1 AMU இருக்கும். நியூட்ரானோட மாஸ் வந்து எவ்வளோ, 1 AMU. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see characteristics of fundamental particles. The atom is built up of a number of subatomic particles. There's 3 subatomic particles of great importance in understanding the structure of an atom are electrons, protons and neutrons, the properties of which are given in the table 11.1. இப்போ இந்த ஆட்டம் வந்து நம்பர் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால பில்டப் ஆகிருக்கு. இந்த 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது ஆட்டம்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரானுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்னா இ, அதோட சிம்பிள் வந்து 0 -1 அப்படிங்கிறது நமக்கு மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சார்ஜ் -1, மாஸ் வந்து 1/1837 அதோட மாஸ் கிராம்ஸில் 9.1 × 10⁻⁻28. ப்ரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா 1H1. ஸோ அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் அந்த 1 சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர். சார்ஜ் +1, மாஸ் 1, கிராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1.6 × 10⁻⁻24. Then neutron symbol is 0n1, charge 0, mass 1, then mass வந்து கிராம்ஸில் 1.6 × 10⁻⁻24. okay, there are 2 structural parts of an atom, the nucleus and the empty space in which there are imaginary parts called orbits. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் இருக்குது ஆட்டமுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் அந்த எம்டி ஸ்பேஸ், அந்த இமேஜினரி பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் அப்படிங்கிறோம். நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூக்ளியஸ் கண்டெயின் ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான். ஆர்பிட் வந்து எலக்ட்ரான் ரிவால்வ் இன் ஆர்பிட் ஆர் செல்ஸ். எலக்ட்ரான் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆர்பிட் ஆர் செல்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ ஆர்பிட்னா என்ன, நியூக்ளியஸ்னா என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் கலெக்டிவ்லி கால்டு நியூக்ளியான்ஸ். ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஒன்றா சேர்ந்துருக்கிறத நியூக்ளியான்ஸ்னு சொல்லலாம். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்குது, ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்குது. ஆர்பிட்ஸ் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பாத் பை விச் எலக்ட்ரான் revolve around the nucleus.
ஆர்பிட் அப்படிங்கிறது பாத்து. எதோட பாத்துனா எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். Next we are going to see atomic number and mass number. Only hydrogen atoms have one proton in their nuclei. Hydrogen atomல மட்டும் only one proton இருக்கும். Helium atoms have two protons. Heliumல வந்து பார்த்தீங்கன்னா 2 protons இருக்கும். Indeed, only gold atoms have 79 protons. Gold atomல வந்து பார்த்தீங்கன்னா 79 proton இருக்கும். This shows that the number of protons in the nucleus of an atom decide which element it is. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அந்த ஆட்டம் வந்து என்ன அப்படிங்கிறத, அந்த எலமெண்ட் என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர் இஸ் நோன் ஆஸ் த அட்டாமிக் நம்பர் ஆர் புரோட்டான் நம்பர். தட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் இசட். அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு இசட் சிம்பிள். அட்டாமிக் நம்பரோட சிம்பிள் வந்து இசட்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறோம். Protons alone do not make up all the mass of an atom. Protons மட்டும் வந்து அந்த mass of an atom வந்து மேக் பண்ண முடியாது. But the neutrons in the nucleus also contribute to the total mass. Neutrons in the nucleusம் வந்து the total mass contribute பண்ணுது. But the mass of the electron can be regarded as so small that it can be ignored. Mass of the electron வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ண முடியாது. So as a proton and a neutron have the same mass, the mass of the particular atom depends on the total number of protons and neutrons present. புரோட்டானும் நியூட்ரானும் சேம் மாஸில் இருக்கும்போது பர்டிகுலர் ஆட்டமில் வந்து அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். திஸ் நம்பர் இஸ் கால்டு த மாஸ் நம்பர் ஆர் நியூக்ளியர் நம்பர். மாஸ் நம்பரோட இன்னொரு நேம் நியூக்ளியர் நம்பர்னு சொல்லலாம். மாஸ் நம்பரோட சிம்பிள் A. Okay, mass number A equal to number of protons plus number of neutrons. So number of protons எவ்வளோ இருக்கோ number of neutrons எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம mass number டிசைட் பண்ண முடியும். For any element, the atomic numbers are known as subscript and mass number of known as superscript. எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் அட்டாமிக் நம்பரை நம்ம எப்படி சொல்லலாம்? சப்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் நம்பர் ஆர் known as சூப்பர்ஸ்கிரிப்ட். மாஸ் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் மாஸ் நம்பர் ஏ அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருக்கோம்? மேலே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மாஸ் நம்பர் வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் நம்பரை சப்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட். அப்போது எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம்? சிம்பிள் வந்து என். நைட்ரஜனோட சிம்பிள் என்ன? என். நைட்ரஜனோட சிம்பிள் என் அப்படின்னா ஸோ அதோட மாஸ் நம்பர் 14. 14 வந்து மேலே போடுவோம். அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் 7 அப்படிங்கிறது கீழே போடுவோம். ஸோ 7 it is அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறோம் அண்ட் 14 is its மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். தென் யூ see one activity that is symbolically represent the following atom using atomic number and mass number. பின்னாடி ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க 11.1ன்னு. அந்த டேபிளில் வந்து சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிள்ஸும் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் கார்பனோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பரோட சிம்பிளோட நம்ம ரைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாஸ் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் அண்ட் இட்ஸ் அட்டாமிக் நம்பர் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் நியூட்ரான் ப்ரெசன்ட் இன் ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் n is equal to mass number minus atomic number. அப்போ number of neutrons n is equal to mass number a னா a minus z, atomic number z அப்படிங்கும்போது a minus z அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு the number of neutrons in one atom of magnesium 2412, that is number of neutrons n is equal to 24 minus 12, that is equal to what? 12. Okay, students, இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பேஜ் நம்பர் 128 கொடுத்துருக்காங்க. calculate the number of neutrons in the following atoms. number of neutrons வந்து என்னங்கிறத இந்த ஃபார்முலா இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, n is equal to a minus z. அப்போது ஏங்கிறது எங்கே இருக்கும்? நமக்கு ஏங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம். ஏங்கிறது அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது, ஏங்கிறது மாஸ் நம்பர், இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதை வச்சு இந்த ப்ராப்ளம்ஸ் 4ஐயும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற ஐடியா வரும். அதே மாதிரி இங்கே ப்ராப்ளம் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா calculate the atomic number of an element whose mass number is 39 and the number of neutrons is 20. இதையும் வந்து மாஸ் நம்பர் அப்படின்னா ஃபார்முலா என்ன போடணும், நம்ம அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே நமக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுனாவே நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தெரிஞ்சாலே மாஸ் நம்பரை கால்குலேட் பண்ண முடியும். அட்டாமிக் நம்பர் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு போட்டு 39 மைனஸ் 20 அப்படின்னு போட்டோம்னா அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு 19 கிடைக்கும். அப்போது அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் பார்த்துருக்கோம், ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல் பார்த்தோம், லிமிடேஷன்ஸ் இன் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் பார்த்தோம், போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் பார்த்தோம், லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல் பார்த்தோம், டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்த்துருக்கோம், தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ், characteristics of fundamental particles, and then atomic number and mass number. இங்கே இருக்க உங்களுக்கு ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் லிமிடேஷன் இன் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல். இந்த அட்டாமிக் மாடல்ஸ் எல்லாமே எல்லா சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிச்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. அதே மாதிரி போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். 4 பாயிண்ட்ஸ்லேயும் அதோட லிமிடேஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்ம தரவாக படிக்கணும். அதே மாதிரி டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் நமக்கு அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். அதே சமயம் இப்போ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அந்த யூனிட் டெஸ்ட்டில் லெசன் 2 மோஷன் தான் உங்களுக்கு போர்ஷனாக கொடுத்துருக்கோம். அந்த மோஷன் லெசனில் இந்த வீக் உங்களுக்கு அசைன்மெண்ட்டே அதுதான். மோஷன் லெசனில் படிச்சுட்டு 1 மார்க்கு 2 மார்க்கு 4 மார்க் கொஷின்ஸ் 7 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அந்த புக் பேக் கொஷின்ஸை தரவாக படிங்க, இன்டீரியர் கொஷின்ஸும் படித்து வைங்க. அப்போ அதில் இருக்க அந்த மோஷன் லெசனில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் அந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் அந்த 2 கொஷினும் டீட்டெயில் ரைட் பண்ணி அசைன்மெண்ட் அனுப்பணும். அந்த அசைன்மெண்ட் வந்து ஈவினிங் உங்களுக்கு நான் கொடுக்கும்போது ஒரு 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க் கொஷின் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு மோஷன் லெசனை தரவாக படித்து வைங்க. அதிலிருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ரீட் வெல்.